ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மங்காத்தா ரீரிலீஸை பற்றி தான் பேச போகிறோம். பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தேட்டரில் ஆர்ப்பாட்டமாக ஆரவாரமாக பால் அபிஷேகம் பண்ணி கொண்டாடினாங்களோ அதே கொண்டாட்டம் ஒரு சின்ன அளவு கூட மாறல. ஃபேன்ஸ் வேற லெவல் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. என்ன பால் அபிஷேகத்துக்கு பதில் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆட் அஜித் நடிச்சார்ல கேம்பா, அதை ஊற்றி கொண்டாடிட்டு இருக்காங்க. வேற லெவலு 5 நாளாக திருவிழா மாதிரி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் 3 தான் ரீரிலீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. பயங்கரமா சேல்ஸ் ஆச்சுன்னு அந்த கமலா தேட்டர் ஓனர் பையன் கூட சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வாரணம் ஆயிரம் வட சென்னையெல்லாம் ஒரு ரீச் இருந்தது. ரீரிலீஸ்ல எதிர்பார்ப்பு நல்லா இருந்ததுன்னாங்க. ஆனா இது எல்லாத்தையும் உடைச்சது கில்லி தான். கில்லி ரெக்கார்டை இனிமே என்ன உடைக்க போகுது, எந்த படமும் வராதுன்னாங்க. திரும்ப படையப்பா அதிகமா டிக்கெட் 5 நாள்ல சேல் ஆயிடுச்சுன்னாங்க. இப்படி ஒன்னு பிரேக் பண்ணிட்டே வந்தது. இன்னைக்கு எல்லாத்தையுமே தும்சம் பண்ணிடுச்சு மங்காத்தா ரீரிலீஸ். இது அஜித் ஃபேன்ஸே இது எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜித் படம் 2-3 வந்தது. இது அட்டகாசம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பில்லாலாம் போட்டாங்க. இது நம்ம ஃபேன்ஸ் மட்டும் கொஞ்சம் பேர் பார்க்குறோம், 1 நாள் 2 நாள் எதிர்பார்ப்பு இருக்குன்னு பார்த்தாங்க. ஆனா இது மங்காத்தா இது ஃபேமிலியாவே எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது அஜித் ஃபேன்ஸ்க்கே ஒரு ஷாக் தான். லேடிஸ் குழந்தைங்கன்னு புது படத்துக்கு போற மாதிரி ஃபேமிலில இருந்து எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஒரு 2-3 திரௌபதி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்ததே தெரியாத அளவுக்கு மோகன்ஜிலாம் கதற அளவுக்கு ஆகிப்போச்சு. பார்ப்போம் இது இன்னும் எத்தனை நாள் ஓடி எவ்வளவு வசூலாகி நிக்க போகுதுன்னு. இதை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்ஸ்.